கிருபை மேல கிருபை தாருமே. நான் உண்மையாக வாழ்ந்திடவே. பெருங்காற்று வந்து என் மேல் மோதி அடிக்குதையா, பெருவெள்ளம் வந்து என் மேல் மோதி அடிக்குதையா. ஆனாலும் விழவில்லை கண்மலைவில் நிற்கிறேன், ஆனாலும் விழவில்லை கண்மலைவில் நிற்கிறேன். புத்தியுள்ள வீட்டை நான் கண்மலை மேல கட்டியுள்ளேன், கண்மலை மேல கட்டியுள்ளேன். மணவாளன் பின்னே நான் மகிழ்ச்சியோடு சென்றிடுவேன், மணவாளன் பின்னே நான் மகிழ்ச்சியோடு சென்றிடுவேன். கிருபை மேல கிருபை தாங்கப்பா, நான் உண்மையாக வாழ்ந்திடவே. கிருபை மேல கிருபை தாருமே, நான் உண்மையாக வாழ்ந்திடவே. உமது வருகையினால் மிகவும் நெருங்குதையா, தேவனை சந்திக்கவே ஆயத்தமாகணுமே. தேவனை சந்திக்கவே ஆயத்தமாகணுமே. இப்பொழுதோ எப்பொழுதோ என் நேரம் வந்திடலாம். புத்தியுள்ள வீட்டை நான் கண்மலை மேல கட்டியுள்ளேன், புத்தியுள்ள வீட்டை நான் கண்மலை மேல கட்டியுள்ளேன். மணவாளன் பின்னே நான் மகிழ்ச்சியோடு சென்றிடுவேன், மணவாளன். இயேசுவே கிருபை மேல கிருபை தாருமே, நான் உண்மையாக வாழ்ந்திடவே. உங்க பெலத்தின் மேல பெலன் தாருமே, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே. உங்க பெலத்தின் மேல பெலன் தாருமே, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே, நான் பரிசுத்தமாய். எல்லா கரங்கள் உயர்த்தி ஹalleluya பரதாதா சேகாலா தோனா மகபதகரா உரமா மனசா பதகதரலே. ஹalleluya. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். வாசிப்போம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற, உடனே திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். மனுஷருக்கு காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஹalleluya. காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக என்ன செய்யணுமா? இருக்கும்படி ஆயத்தமாக இருங்கள். ஹalleluya. கரங்களை எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுது மணவாளன் வருவார்? ஹalleluya. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படிக்கு எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது
ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால், திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார். சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் இயேசு எப்போ வருவாரு? சொல்லுங்க, நினையாத நேரத்தில் வருவாரா? எப்படி வருவாரா? திருடனை போல வருவாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, திருடனை போல நினையாத நேரத்தில் நான் வருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை வெளிப்படுத்தின விசேஷம் 3:3. அதை கை கொண்டு மனம் திரும்பு. அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். திருடனை போல உன்மேல வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நான் உன்மேல் வருகிற வேலையை நீ அறியாதிருப்பாய். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். இதோ திருடனை போல் வருகிறேன். இதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நினையாத நேரத்தில் நான் வருவேன். அவர் வேற வழி வரும் வேலையை யாரும் அறிய முடியாதாம். அல்லேலூயா. அவர் நினையாத நேரத்தில் இயேசு என்ன செய்வார்? வருவார். பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, நான் பரலோகத்தில் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், தூதர்களுக்கு தெரியாது. நினையாத நேரத்தில் இயேசு வரப்போறாரு. அதனால நம்ம எப்படி இருக்கணுமா? ஆயத்தமா இருங்க. இது அப்பமே இயேசு சொன்னது. இன்னைக்கு சொல்லி கிட்டத்தட்ட 2025 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அன்னைக்கே அந்த காலத்தில் இயேசு வருவார் என்று ஆயத்தமா இருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் 2025 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அதனால தான் பேதுரு சொல்லுகிறார் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கே? இன்னும் எல்லாம் அப்படியே தான் இருக்கு, வரவே இல்லையேன்னு சிலர் சொல்லி எண்ணுகிறபடி அவர் வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல், அல்லேலூயா, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையோடு அவர் காத்திருக்கார். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல காலத்திலே பார்த்தெல்லாம் விசுவாசிகள் எல்லாரும் ஆயத்தமாயிட்டாங்க. இயேசு வந்துடுவார், பரலோகம் போனவர். அல்லேலூயா. ஏவர் வரல அப்படின்னு சொன்னா ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் இன்னும் தாமதித்துக்கிட்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த 3ஆம் அதிகாரத்தில் அந்த 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் கூட அந்த 10-11 வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படி தான் வரப்போறாரா? சொல்லுங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போயிரும். பூதங்கள் வெந்து உருகி போகும். உலகமெல்லாம் பூமி எல்லாம் வெந்து உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறவர்களாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும். பாருங்க, இயேசு கிறிஸ்து திருடனை போல நினையாத நேரத்துல வர போறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை. வானங்கள் பூதங்கள் எல்லாம் அகன்று போயிரும். அப்படியெல்லாம் நடக்கிறபடினால எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும். இப்படிலாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க இப்படி இந்த மாதிரியான காரியங்களை சம்பவிக்க போகிறபடினால நீங்க எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சீக்கிரம் வரணும். ஆண்டவருடைய வருகைக்கு நீங்க காத்திருங்க அப்படின்னு போட்டிருக்க. அப்பவே பேதுரு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த காலத்துல அவங்க காலத்திலே வந்துருவாரு எதிர்பார்த்தாங்க. அதான் அதுக்கு மேல சொல்லிட்டாரு. ஏன் இதுக்கு மேல பார்த்து ஏன் அவர் தாமதமா இருக்காருன்னா, அவர் வாக்கு தத்தத்தை குறித்து அவர் தாமதமா இல்லை. யாரும் என்ன செய்யக்கூடாது?
கெட்டு போயிடக்கூடாது. கரங்கள் வச்சு எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைக்கிறேன் அந்த காலத்திலே வந்திருந்தா நல்லா கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை, இந்த காலத்தில் தான் வருவார். இப்போ ஒரு 2030 தான் டிசம்பர் மாதம் 2030 டிசம்பர் 31 தான் வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருந்திருந்தால் யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. நம்ம அந்த 2029 முடிஞ்ச பிறகு 2030 நம்ம மனம் திரும்பி அப்போ நம்ம போய் பேசாமல் அப்பொழுது நம்ம ரொம்ப ஒழுக்கமாக இருந்து ரொம்ப நீதியாக இருந்து நேர்மையாக இருந்து சரியாகி மனம் திரும்பி ஆயத்தமாயிரும் நினைப்போம். ஆனால் அதுக்குள்ள மரணம் வந்துருச்சுன்னா நம்ம பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வரும் வேலையை யாரும் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. திருடனை போல எப்படி மரணம் வருது, திருடனை போல இன்னைக்கு சாவு. யாருமே எதிர்பார்க்காத நேரம், அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு திடீர்னு இப்படி ஹார்ட் அட்டாக் வரும், இப்படி திடீர்னு வாய் பேசாம காலுகை வராம இப்படி திடீர்னு இறந்து போவாங்கன்னு பறந்து போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. திடீர் திருடனை போல மரணம் வருது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தான் சொல்ல, ஆண்டோட கிருபையால நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். மரணம் எப்படி வருதுன்னா இன்னைக்கு மக்களுக்கு திருடனை போல வருகிறது. எப்படி வருது? திருடனை போல வருகிறது. நம்ம அப்போ எப்பொழுது மரணம் வந்தாலும் சரி, திருடனை போல இயேசு கிறிஸ்து ரகசிய வருக. அவர் எப்பொழுது திடீர்னு இயேசு வருவார்னு சொல்லியிருக்கார். திருடனை போல வர போறாரு. எப்பவுமே எப்போ வருவார்னு யாருக்கும் தெரியாது. அவர் திருடனை போல வந்தாலும் சரி, எது வந்தாலும் நானும் நீங்களும் பரலோகம் போறதுக்கு நம்ம இன்னைக்கு ஆயத்தமா இருக்கோமா, விழிப்பா இருக்கோமா? ஹல்லேலூயா. ஞானசாரம் எடுக்காம இருக்கோம். இன்னைக்கு சிலர் வந்து காலதாமதம் பண்ணிட்டே இருக்காங்க. திருடனை போல சாவு வந்தா பரலோகம் போக முடியுமா? திருடனை போல இயேசு வந்துட்டாருன்னா நீங்க பரலோகம் போக முடியுமா? ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 10 கன்னிகைகளை குறித்து வாசிக்கிறோம். 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவங்க 10 பேரும் மணவாளன் வருகிறார் வரப்போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க தீவட்டிகளை கொண்டுகிட்டு மணவாளனை எதிர்நோக்கி போயிட்டாங்க. மணவாளன் வர தாமதித்த உடனே 10 பேருமே படுத்து உறங்கிட்டாங்க. திடீர்னு மணவாளன் சாமத்தில் வருகிறார் என்று சத்தம் வெக்காலம் தொழித்த உடனே 10 பேர் விழித்து கொண்டார்கள். அதில் 5 பேர் புத்தியுள்ளவங்க எண்ணெய் வைத்திருந்தார்கள். அந்த எண்ணெய் நெஞ்சாங்க அவங்க தீவட்டியில் ஊற்றி அவங்க புறப்பட்டாங்க. இந்த 5 பேர் கையில் எண்ணெய் இல்லை, தீவட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்லை. இவங்க புத்தி இல்லாதவங்க. இந்த புத்தி இல்லாதவங்க அந்த 5 புத்தி உள்ளவங்களை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுங்கன்னு கேட்டாங்க. அந்த புத்தி உள்ளவங்க சொன்னாங்கன்னா, அவங்க புத்தியா இருக்காங்க அப்பவும் கூட, உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னு சொன்னா உங்களுக்கு எங்களுக்கு என்ன பத்தாம போயிடும், நீங்க போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இவங்க வாங்க போன பிறகு மணவாளன் வந்துட்டாரு. அந்த எண்ணெயோடு ஆயத்தமா இருந்த தீவட்டிகளை எரிய வைத்துக்கிட்டு இருந்த புத்தி உள்ளவங்களை மணவாளன் கூட்டியா விட்டார். ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க அதுக்கு பிறகு வந்து, ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறயும், எங்களுக்கு கதவை திறவிருந்து கதவை தட்டுவார்கள். ஆனா மணவாளன் உள்ள இருந்து என்ன சொல்றாரு? நீங்க எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று புத்தி இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் எஜமான் சொல்லுகிறார், மணவாளன் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே நம்ம பரலோகம் போக வேண்டுமானால், அல்லேலூயா, எண்ணெய் ஆவியின் நிறைவை குறிக்கிறது, அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம அனலா இருக்க வேண்டும். உன்னை பெற்ற வரத்தை அனல் மூட்டி எரிய விடு என்று தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆவியிலே எப்படி இருங்கள்? அனலா இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனலுமின்றி குளிருமின்றி நீ வெதுவெதுப்பா இருப்பாயானால் உன்னை என்ன செய்யணும்? வாந்தி பண்ணி போடும்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அனல் இல்லை, ஒரு அபிஷேகத்தை குறித்து, ஆவி நிறைவை குறித்து, பரிசுத்தாவியில் நிறையணும். நல்ல இன்னைக்கு 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசணும், இன்னைக்கு ஒரு 10 அதிகாரம் படிக்கணும், நான் தேவனை அறிகிற அறிவில் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்பு புத்தி இல்லை. அல்லேலூயா. வீடு விசிட்டிங் பண்ணும்போது இன்னைக்கு எத்தனை அதிகாரம் பைபிள் வாசியல்னு கேட்டா, இனிமே தான் வாசிக்கணும்பாங்க. இனி எங்க வாசிக்க?
சிலர் என்ன செய்வாங்க 2 அதிகாரம் படிச்சோம்பாங்க, சிலர் 1 அதிகாரம் படிச்சோம்பாங்க, சிலர் 4 அதிகாரம் படிச்சோம்பாங்க, பாமுழுக்கு வீட்டில் இருப்பாங்க. இல்ல சொல்லுங்க, பாமுழுக்கு வீட்டில் இருப்பாங்க. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிய? 1/4 மணி நேரம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிய? 1/2 மணி நேரம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிய? 5 நிமிஷம். இவங்க எல்லாம் புத்தி இல்லாத கன்னிகைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. சிலருக்கு கண் பார்வை, இப்போ கண்ணாடி இல்லாம பைபிளே வாசிக்கலன்னு ஒருவர் சொன்னாரு. நல்லா கவனிங்க, கண்ணாடி வாங்கி என்ன செய்யணும்? பவர் டெஸ்ட் பண்ணி கண்ணாடி வாங்கி போட்டு கட்டாயம் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். கரங்களத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அதை மற்றதுக்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நம்ம பைபிள் வாசிக்க ஒரு மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொன்னா உடனே என்ன செய்யணும்? நீங்க டெஸ்ட் பண்ணி கண்ணாடி வாங்கி போட்டு என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். ஆனால் பார்த்தீங்களா, இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா, மேடையில் சொல்லிட்டார் பார்த்தீங்களா, உங்கள் பேரையோ உங்கள் ஊரையோ நான் சொன்னா தான் தப்பு. அல்லேலூயா. அப்போ இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குல்ல? அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவருக்கு அந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே நான் இதை சொல்லுகிறேன். நம்ம சுவாசி ஒருவர் அப்படி சொன்னார், எல்லாருக்கும் சொல்லுகிறேன். ஒருவேளை அப்படி அப்போ பைபிள் படிக்காமல் இருக்கதா? எவ்வளோ பெரிய தப்பு பைபிள் படிக்காமல் இருப்பது. அல்லேலூயா. ஒவ்வொரு விசுவாசியும், புத்தியுள்ள விசுவாசிகள், உங்களுக்கு புத்தியுள்ள விசுவாசிகள் தினம் பைபிள் படிக்கணும். 1 அதிகாரம் 2 அதிகாரம் இல்லை, நீங்கள் வேதக்காரராக இருக்கிறதுனால பைபிள் படிக்கணும் இல்லை, நீங்கள் பரீட்சைக்கு படிக்கிறவங்க மாதிரி. இப்போ பாருங்க, நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொன்னால் இன்னைக்கு என்ன செய்தாங்க? நிறையா படிக்கிறாங்க, எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க, எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போயிடணும்னு சொல்லி பெரிய பெரிய புஸ்தகங்களை கையில் வச்சு படிக்காங்க. இந்த வாரத்தில் ஒரு 2 பேப்பர், அந்த கடைசியில் 2 பேப்பர், நடுக்கொண்டு 2 பேப்பர் படித்தா பாஸ் பண்ண முடியுமா? எவ்வளோ அவன் என்ன செய்வாங்க? வருஷப்படி முறைப்படி எல்லாவற்றையும் படித்து 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 மனப்பாடமாக ஆக்கி பரீட்சை வச்சா பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடணும்னு எவ்வளவு ஜாக்கிரதையாக இன்னைக்கு படிக்காங்க தெரியுமா? எவ்வளோ பிரயாசப்பட்டு படிக்காங்க தெரியுமா? அதில் நம்ம ஒரு காலரைக்க வாசி கூட நம்ம செலவழிக்குமா பைபிள் வாசிக்க? ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் பைபிள் வாசிக்க தினம் ஒப்பு கொடுங்க. 1/2 மணி நேரம் நீங்கள் செலவழிச்சிடலாம், 10 அதிகாரம் கூட படிச்சிடலாம். அல்லேலூயா. அது ஆதியாமத்திலிருந்து படிச்சுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு வருஷம் முடியும்னு 5 அதிகாரத்தை ஒழுங்காக படித்தாலே 1 வருஷம் முடியும்னு பைபிளை முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒழுங்குகரமாக நீங்கள் பைபிள் வாசிப்பதே கிடையாது. ஏதோ இன்னைக்கு ஒரு சங்கீதத்தை 2 அதிகாரம் வாசிக்குது, சின்ன அதிகாரத்தை பார்த்து வாசிக்குது, ஏதோ ஒன்று வாசிக்குது, வாசிக்காமல் இருக்கிறது. இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்கு கிரமமும் இல்லாமல், தேவனை அறிகிற அறிவில் ஒரு வாஞ்சை இல்லாமல், தோத்திரம் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு தன் அதிகாரம் பைபிள் வாசிக்கணும், இன்னைக்கு இவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசணும், இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்காம ஏனோ தானோன்னு வாழுகிறவர்கள் ஏதோ 1-2 அதிகாரத்தை வாசிப்பதோ ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவதோ அவ்வளவுதான் அப்படின்ட்டு போய்கிட்டு அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணெய் இல்லாத ஒரு வாழ்க்கை இது. அல்லேலூயா. ஒரு ஆவியின் நிறைவு இல்லாத ஒரு அபிஷேகம், ஒரு அந்நிய பாஷையில பேசி ஜெபித்து தேவனோடு சரியான ஐக்கியம் கொள்ளாத விசுவாசிகள் தான் புத்தி இல்லாத விசுவாசிகள். செல்போன்ல எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுதோம், நண்பர்களை கண்ட எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன செய்தோம் பேசுகிறோம், எவ்வளவு மணிக்கணக்கில் செலவழிக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கு தேவனோடு ஐக்கியம் வைப்பதற்கு, தேவனோடு பேசுவதற்கு, தேவனிடத்திலிருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம வளர்ச்சி அடைய தோத்திர ஒரு நேரம் செலவழிக்காம இருப்பது ரொம்ப புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மனையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவானார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் கேட்கணும். ஆண்டவர் என்னோட என்ன கர்த்தாவே என்னோட நீர் பேசும். நல்ல நீங்க ஒவ்வொரு விசுவாசியும் நீங்க எதிர்பார்க்கணும், ஏசப்பா எனக்கு உணர்வை தாரும், ஏசப்பா நான் எனக்கு என்னோட நீங்க பேசுங்க ஆண்டவரே நீங்க கேட்கணும். அல்லேலூயா. ஏசப்பா உங்களோட பேசணும். ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரு. தோத்திரம் இப்படி செய்யாத, இப்படி போகாத, அப்படி நல்லா செபிக்கல, நல்லா ஜெபம்னு, நல்லா பைபிள் வாசி, இப்படி எல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள இருந்து பேசணும். ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் கூட ஆவியானவர் கண்டிக்கணும். நமக்கு ஒரு மனஸ்தாபம் வரணும். சரி இப்படி நடந்துக்கிட்டோமே, இவ்வளோ நேரம் போய் இந்த நமக்கு நேரம் செலவழிச்சிட்டோமே, இப்படியெல்லாம் நம்ம நேரத்தை வீணாக்கிட்டோமே. பாருங்க, எங்கனாலும் போய் எவ்வளோ நேரம்னாலும் நேரம் செலவழிச்சிருவாங்க. துஷ்டி வீட்டில் விடிய விடியனாலும் போய் உட்கார்ந்துருக்க நான் பார்த்துருக்கேன். பாமுழுக்கும் போய் துஷ்டி வீட்டில் போய் வேடிக்கை பார்க்கறத நம்ம விசுவாசிகளை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அஸ்திவாரம் இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். பைபிள் வாசிக்காம
ஒரு 10 அதிகாரம் ஒரு 5 அதிகாரம் பைபிள் வாசிக்காத விசுவாசிகள் ஒரு 1 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண மனசு இல்லை. ஆனால் ஊருக்குள்ளே போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் ரொம்ப நேரம் இருக்குது நம்ம ஆளுகளுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ அன்பு அவங்க இருதயத்தில் ஊற்றப்பட விரும்பலை இவங்க. நம்ம உண்மையா ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன், உங்கள் அன்பு எனக்கு வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய அன்பினால் நம்மளை நிரப்புவார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிறத்திலையும் ஆறுகளை ஊற்றுவாராம். இன்னைக்கு ஏசப்பா மேலே உங்களுக்கு வாஞ்ச தாகம் வேணும்ப்பா, என்ன நிரப்புங்கப்பா, நான் இன்னும் ஜெபிக்கலையே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேணும். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண முடியலையேங்கிற கவலை வேணும். இன்னைக்கு ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்க முடியலையே, நம்ம இன்னைக்கு ரொம்ப நேரம் பைபிள் வாசிக்க பல அதிகாரங்கள் சில ஒரு 10 அதிகாரம் வாசிக்க முடியலைங்கிற கவலை உங்களுக்கு இருக்குமானால், எனக்கு நீண்ட நேரம் ஜெபம் பண்ண முடியாம போச்சு, நான் நேரத்தை எல்லாம் வீணாக்கிட்டேனே, ஏசப்பா என்ன மன்னியும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குமானால், உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார். நீங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருதீங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு பைபிள் வாசிக்கிறதுனா கவலை இல்லை, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, ஜெபம் பண்ணதை பற்றி ஜெபம் பண்ணல அதை பற்றியும் கவலை இல்லை, இஷ்டம் அதப்போ அவங்க உணர்வு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இவங்க புத்தி இல்லாதவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புத்தியுள்ளவர்கள் ஆவியில நிறைந்திருப்பார்கள். புத்தியுள்ளவர்கள் எல்லாம் சபையில வந்து 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசல, எப்பொழுதும் அந்நிய பாஷை பேசுகிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது இடைவிடாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்காளின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்க நிற்பதற்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு வேண்டுமானால் எப்பொழுது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனுக்கு முன்பாக நிற்க ஏசப்பா வருகையில நீங்க பரலோகம் போக வேண்டுமானால் ஏசப்பா கர்த்தரே சொல்கிறார், நீங்க எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, இது இயேசுவே சொன்னது. வாசிங்க 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, நீ சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருங்கள் என்றார். கரங்களை வச்சு ஆண்டு சோதனை செலுத்துமா. ஹல்லேலூயா. நீ ஆண்டோட வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ரகசிய வருகையில உன்னோட வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெபம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய நிறைவு, அந்நிய பாஷையில பேசுகிற அனுபவம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பேரளவுக்கு வேதக்காரங்களா பேருக்கு ஏதோ சர்ச்சைக்கு வரோம், என்ன 1-2 அதிகாரத்தை வாசிக்கும், வாசிக்காமல் இருந்துக்கிடுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணாமல் இருந்துக்கிடுவோம்னா நீங்க கன்னிகைகள் தான், நீங்க விசுவாசிகள் தான், ஆனா புத்தி இல்லாத விசுவாசிகள். அல்லேலூயா. புத்தி உள்ளவங்க யாருன்னா, ஆண்டவரே நான் இன்னைக்கு நல்லா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு நான் 1 மணி நேரம் வாசல் நிப்பாட்டாம அந்நிய பாஷை என்ன செய்யணும், பேசணும். அப்பப்போ நான் அந்நிய பாஷை பேசணும், அப்பப்போ இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஆராதிக்கணும். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேலை பார்த்து ராஜா கேட்கிறாரு. அப்ப தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிறவராக இருந்தாரு, தானியேல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறவராக இருந்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நானும் நீங்களும் பரலோகம் ரகசிய வருகையில பரலோகம் போக வேண்டுமானால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வருகைக்கு விழிப்பாயிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நினையாத நேரத்தில் வாரார், திருடனை போல வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை வச்சு எல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் கதவை திற. என் பிரியமே நீ ரூபவதி, எழுந்து வா உன் கதவை திற. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? ஹல்லேலூயா. இதோ மணவாளன் வந்து விட்டார். ஹல்லேலூயா.
மணவாளன் வந்து விட்டார் உடனே கர்த்தருக்கு சோத்திரம், புத்தி உள்ளவங்கள் எண்ணெயை ஊற்றி அவங்க ஆயத்தமாயிட்டாங்க. மத்த 25 அதிகாரத்துல புத்தி இல்லாதவங்க கைவிடப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க யாரு தெரியுமா? அவர் ஜெப ஜீவியம் இல்லாதவங்க, வேத வாசிப்பு இல்லாதவங்க, சர்ச்சுக்கு வாரத்தில் எப்படியாவது மாசத்துல இந்த சிலர் பார்த்தீங்கன்னா சிலர் சபை கூடி வரதில் விட்டு விடுதவங்க. எபிரேயர் 10:25 வாசிங்க. எபிரேயர் 10:25 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. ஹல்லேலூயா. அப்ப சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல கடவோம். சொல்லுங்க. அப்ப யாருக்கு புத்தி சொல்ல வேண்டும்? சபை கூடி வருதலுக்கு ஒழுங்க சபைக்கு வரவங்க, சபை கூடுதலை சபைக்கு வராதவங்களுக்கு என்ன சொல்லணுமா? புத்தி சொல்லணும். அப்போ சபைக்கு ஒழுங்க வாரவங்களுக்கு என்ன இருக்கு? புத்தி இருக்கு. சபைக்கு ஒழுங்கா வராதவங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு போனேன், பால்காட்சி வீட்டுக்கு போனேன், இளவு வீட்டுக்கு போனேன், அங்க போனேன், ஏதாச்சும் போய்கிட்டே இருப்பாங்க சிலர். இன்னைக்கு எங்கேயுமே போக்கு இல்லை, உடனே சர்ச்சைக்கு வந்துடுவாங்க. இவங்கெல்லாம் சபை கூடி வருதலை விட்டு விடுதவங்க. இவங்களுக்கு ஒரு ஆவியானுடைய நடத்தல், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, ஒரு ஆவியானுடைய ஆளுகை இல்லை. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் என்ன? அவருக்கு ஆண்டவரோட பேசணுமே, ஆண்டவர் சித்தம் செய்யணுமே. எசப்பா என்ற நீர் என்னோட பேசணும் இப்படி சொல்லுதவங்க, ஆண்டோட பேச விரும்புதவங்க, ஆவியானவர்கள் நடத்தப்படுதவங்க இப்படி எல்லாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு சபையை ஆராதனைக்கு போகாம ஏதாச்சும் முக்கியமான சொல்லி அங்க ஒரு சொல்லி எல்லாத்தையும் விட முக்கியம் சபை கூடி வருவதுதான். அல்லேலூயா. அதை விட்டு விடுகிறவர்களுக்கு என்ன இல்லை என்று புத்தி இல்லை. இப்படிப்பட்டவங்க புத்தி இல்லாத கன்னிகைகள் தான். ஆனா ஆண்டவருடைய வருகையில இவங்க ரகசிய வருகையில இவங்க எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. கரங்களை ஊத்தி எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் லூக்காஸ் படிக்காரு, உமது வருகையினால் மிகவும் நெருங்குதையா, தேவனை சந்திக்கமே ஆயத்தமாகணுமே. உமது வருகையினால் மிகவும் நெருங்குதையாம், தேவனை சந்திக்கவே ஆயத்தமாகணுமே. இப்பொழுதோ எப்பொழுதோ என் நேரம் வந்திடலாம், இப்பொழுதோ எப்பொழுதோ என் நேரம் வந்திடலாம். புத்தியுள்ள வீட்டை நான் கண்மனை மேல கட்டியுள்ளேன், கண்மனை மேல கட்டியுள்ளேன். மணவாளன் பின்னே நான் மகிழ்ச்சியோடு சென்றிடுவேன், மணவாளன் பின்னே நான் மகிழ்ச்சியோடு சென்றிடுவேன். கிருபை மேல கிருபை தாருமே, நான் உண்மையாக வாழ்ந்திடவே. கிருபை மேல கிருபை தாருமே, நான் உண்மையாக வாழ்ந்திடவே. உங்க பலத்தின் மேல நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே. உங்க பலத்தின் மேல பலன் தாருமே, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே. நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திட, நான் பரிசுத்தமாய் வாழ்ந்திடவே. எல்லா கரங்களை உயர்த்தி அல்மாராசா காத்தா தாத்தா தாப்பா சாக்கா லா காத்தாப்பா. எப்பொழுதுமே நம்முடைய இருதயம் ஆவியில நிறைந்து அந்நிய பாசையில பேசுகிற நல்ல தேவ அன்பினால் நிறைந்து தேவனோடு நல்ல நெருங்கி வாழுங்க. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவன் எரிஞ்சாரா எடுத்துக்கொண்டார். கரங்களை எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பரலோகத்தின் தேவன் அவரை கூட்டியா விட்டார் பரலோகத்துக்கு.
நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் நாளை இந்த கடைசி காலத்தில் யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யார் தேவனோடு சஞ்சரிக்கிறார்களோ, யார் தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல அந்யோன்யமாக, தேவனுடைய ஐக்கியமாக, தேவ பிரசன்னத்தில் நிறைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பயத்தோடு, பக்தியோடு, நல்ல ஜெபத்தோடு வாழணுங்கிற ஒரு அக்கறையோடு வாழுகிறார்களோ, அவங்க தான் புத்தி உள்ளவங்க. இவங்க ஆண்டவருடைய வருகையில், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, பாதர் பெருக்கு படிக்காரு, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா, ஏசையா, உம் பிள்ளையே நானையா. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத ஏதாச்சும் வாழ்க்கையில் மாசு அசுசியான காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே என்னை கழுவி, ஆண்டவரே என்னை இன்னும் கழுவும். சொல்லுங்க எல்லாரும், ஏசப்பா என்னை இன்னும் கழுவும், என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும் சொல்லுங்க. வேதம் சொல்லு, பரிசுத்தமாகிறவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஆவியினாலும் தோத்திரம், பரிசுத்தாவினால நல்ல நிறைந்த ஒரு வாழ்க்கை, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட ஒரு தூய்மையான வாழ்க்கை நம்ம வாழ்வோமானால் நம்ம ஆண்டவருடைய வருகையில, ரகசிய வருகையில நம்மை பரலோகம் போயிடுவோம். ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும் பொழுது நீங்க நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட என்ன செய்ய போறாரோ, வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் பரிசுத்தவான்களோடும் அவர் வானத்திலிருந்து என்ன செய்ய போறாரா, இறங்கி வரப்போகிறார். கரங்களெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. ஹல்லேலூயா. கலிலேய மனிதரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவானவர் எப்படி பரலோகம் போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு, வரப்போகிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வருகையில பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். என்ன பரிசுத்தவான் சொல்லுங்க? பிழையற்ற, எந்த பிழையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இயேசு யூதர்களை பார்த்து கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டென்று என்னை யார் உங்களால் குற்றப்படுத்த முடியுமான்னு கேட்டார். அவ்வளவு ஒரு வாழ்க்கை, நல்ல பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம இயேசு வாழ்ந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு பெண்ணை ஒரு மாப்பிள்ளை கொடுக்காங்கன்னு சொன்னா அந்த மாப்பிள்ளையை பத்தி விசாரிப்பாங்க. பெண்ணு வீட்டுக்காரங்க, நல்ல பையனா, அக்கம் பக்கத்தில் எப்படியாச்சும் விசாரிப்பாங்க. அவன் எங்கே வேலை பார்க்க இடத்துல விசாரிப்பாங்க. அவங்க ஊருக்குள்ளே வந்து சிலர்கிட்ட ஆள் வச்சு என்கிட்ட ஃபோன் போட்டு கேட்காங்க. இப்பவும் கேட்காங்க, பாஸ்டர் அந்த இடத்துக்கு பொண்ணு கேட்காங்க, அந்த பையன் யாரு கொஞ்சம் விசாரிக்க முடியுமா? ஹல்லேலூயா. விசாரிக்கும் போது நல்ல பையன் என்று உண்மையாக தெரிஞ்சா நம்ம பாஸ்டர்மார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ நல்ல பையன் தான் நம்ம சொன்னால் சந்தோஷம், நீங்கள் சொன்னால் சந்தோஷம் அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை அந்த பையனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, இன்னொரு நபரோட பழக்க வழக்கம் வச்சிருக்கான்னு சொன்னா அவன் எவ்வளோ பெரிய கலெக்டரா இருந்தாலும் அவனுக்கு பொண்ணை என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அவன் தண்ணி அடிக்கிறவனா இருக்கான் அல்லது அவன் ஒரு சிகரெட் குடிக்கிறவனா இருக்கிறான், அது ஒரு பெண்ணோட பழக்க வழக்கம் வச்சிருக்காங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய வேலை பார்த்தாலும் பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு இருந்தாலும் அவங்க விசாரிக்கும் பொழுது இல்லை அந்த பொண்ணு வந்து பழக்க வழக்கம் சரியில்லை, கேரக்டர் சரியில்லை, இன்னொரு நபரோட ஒரு பையனோட தொடர்பு வச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு பொண்ணா இருந்தாலும் அந்த வீட்டில் பொண்ணு கட்ட மாட்டாங்க. அதுபோல தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் மணவாட்டிகளாக இருக்கிறோம்.
நம்ம மணவாளன் இயேசு. அல்லேலூயா. ஆகவே அதாவது அந்த ஒரு பாட்டு படிக்கும். கரை திரையற்றவராய் பிழை ஏதும் இல்லாதவராய், கரை திரையற்றவராய் பிழை ஏதும் இல்லாதவராய், பூரணம் அடைந்தவராய் பரன் இயேசு போல் மாறுவாயா, பூரணம் அடைந்தவராய் பரன் இயேசு போல் மாறுவாயா. இரண்டாம் வருகையிலே கிறிஸ்து இயேசுவை சந்திப்பாயா. தெரிஞ்சாலும் படிக்காதங்க, படிங்க. கிறிஸ்து இயேசுவை சந்திப்பாயா, ரட்சிக்கப்பட்டாயா, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ரட்சிப்பை பெற்றாயா, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ஆவியின் சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா, ஆவியின் சாரத்தை அடையாளமாய் பெற்றாயா. இரண்டாம் வருகையிலே கிறிஸ்து இயேசுவை சந்திப்பாயா, இரண்டாம் வருகையிலே கிறிஸ்து இயேசுவை சந்திப்பாயா. கரை திரையற்றவராய் பிழை ஏதும் இல்லாதவரா, படிக்க. பிழை ஏதும் இல்லாதவராய் பூரணம் அடைந்தவராய் பரன் இயேசு போல் மாறுவாயா, பூரணம் அடைந்தவராய் பரன் இயேசு போல் மாறுவாயா. எல்லாம் சேர்ந்து இரண்டாம் வருகையிலே கிறிஸ்து இயேசுவை சந்திப்பாயா. இயேசுவே இரண்டாம் வருகையிலே கிறிஸ்து இயேசுவை சந்திப்பாயா. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஓ ரபா காலா தேரே மகாரா சேபி கத்து நீ கத்தரா பாரா சேக்கல்லா மக்கோ கரோ ஆர் பாரா சேக்கலா கத்தகரா. ஹல்லேலூயா. நல்ல சவனிங்க, இந்த உலகத்துல வாழ போறது கொஞ்ச காலம் வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ ஒரு மனுஷனுக்கு மரணம் வரணும்னு தெரியாது. எப்போ மரணம் வந்தாலும் பரலோகம் போகிறதுக்கு இன்னைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோமா? அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க ஞானஸ்தானம் எடுக்க நீ பேர் திருவிருந்தாரா இல்லை ஞானஸ்தானம் எடுக்காமல் போயிருந்தாங்க. நல்ல கவனிங்க பிள்ளைகளே, தம்பிமார்களே கவனிங்க. ஒரு 10 வயசுக்கு மேலே உங்களுக்கு இந்த வருகை ஆண்டுடைய வருகையில் நானும் பரலோகம் போகணும், நான் இந்த உலகத்தில் உண்மையாக பரிசுத்தமாக வாழணுங்கிற தீர்மானம் வந்துட்டு ஞானஸ்தானம் எடுக்கலாம். இப்போ உள்ள பிள்ளைகள் அவ்வளோ புத்தி கூர்மையாயிட்டாங்க. அல்லேலூயா. ஏசப்பா வருது, நான் பரலோகம் போனோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த உண்மையிலே அந்த வாஞ்ச ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க உங்களுக்கு தகுதி இருக்கு. அல்லேலூயா. அதுக்காக உங்களுக்கு உடனே ஞானஸ்தானம் கொடுப்போம்னு சொல்லலை. நீங்கள் இப்போவுமே நீங்களும் பரலோகம் வரணும். சின்ன பிள்ளைகளும் அதை கொண்டு ஏசப்பா இன்னைக்கு வந்தாருன்னா நான் பரலோகம் போனோம் அப்படின்னு நீங்கள் ஆயத்தமாயிரணும் இப்போவுமே. அல்லையில சொல்லுங்க. பெரிய எல்லா கவரி எல்லா விசுவாசிகளும் எப்போ இயேசு வந்தாலும் பரலோகம் போகணும், எப்போ மரணம் வந்தாலும் பரலோகம் போகணும். ரகசிய வருகை சீக்கிரமாய் திருடனை போல இயேசு நினையாத நேரத்தில் வந்தாலும் பரலோகம் போறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேரும் ஆயத்தமா இருக்கீங்க? கரங்களை எல்லாம் ஆண்டு சோத்திரம் செலுத்தோமா. ஏசப்பா சீக்கிரமாய் வாரும். அல்லேலூயா. கரங்களை ஊற்றி எல்லாம் கத்திருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா. கிளாக்காத்தரமான சண்டலே சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்வகுமாரனே, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ, இந்த சீயோனின் மாதுகள் தேடி திரிகின்ற செய்தி கேளிரோ, சாலேமின் ராஜா தங்கையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே,
இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போச்சுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண்பூத்து போகுதே. நீர் சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை மீறலாகுதே. நீ சுட்டி காட்டி போன வாக்கு தத்தம் நீரை மீறலாகுதே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணி மீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. இந்த தாரணி மீதினில் சடுதி வாருமே. கரங்கள் ஒற்றியப்பா.